இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பல பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருந்தாலும் காசாவில் போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர் இன்னும் நடைமுறையில் உள்ளதென்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஜப்பானில் இருந்து தென்கொரியாவுக்கு புறப்பட்ட விமான பயணத்தின் போது ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் போர் நிறுத்தம் தொடரும் என்றும் ஹமாஸ் உடன்பாட்டை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ஹமாஸ் என்பது மேற்கு ஆசியா அமைதி பணியின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்பதால் அவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. மறுபுறம் ஹமாஸ் அமைப்பு ராஃபாவில் நடந்த தாக்குதலில் தங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு தாங்கள் முழுமையாக உடன்பட்டுள்ளோம் என்றும் அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் அதிபர் ட்ரம்ப் ஆசியாவில் மேற்கொண்ட தூதரக பயணத்தின் போது நடந்துள்ளது. அவர் அப்பயணத்தில் ஜப்பான் மற்றும் தென்கொரிய தலைவர்களையும் சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.